ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இதனை கேட்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சாய்ராம். சுவாமி அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு அரிய கருத்து, நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் தெய்வமாக வணங்க வேண்டும். எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு செலுத்துகின்ற மரியாதையை நீங்கள் செலுத்த வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவ்வாறு பெற்றோரிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் பக்தியாகவும் இருந்தால் உங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் கூட எளிமையாக உங்களை விட்டு போய்விடும் என்று சாமி சொல்கின்றார். இதற்காக ஒரு கதையினை சுவாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் பார்வதியும் பரமசிவனும் அங்கே வானத்திலே வந்து கொண்டு இருக்கின்றார்கள். தேவலோகத்திலிருந்து அங்கே 2 பேரும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது பூமிக்கு அருகிலே வருகின்ற பொழுது ஒரு காட்சியை பார்த்தார்கள். ஒரு நிகழ்வு. ஒரு உயரமான மரத்தின் ஒருவன் ஏறி அதனுடைய ஒரு கிளையின் நுனியிலே அமர்ந்து கொண்டு கிளையினுடைய அடிப்பாகத்தை வெட்டி கொண்டிருந்தான். ஒரு மரம், அந்த மரத்திலேருந்து ஒரு பிரான்ச் என்றால் கிளைகள், அந்த பிரான்ச்சினுடைய நுனி பகுதியில் அவன் உட்காந்துக்கிட்டு அந்த மரத்தில் இருந்து வருகின்ற அந்த அடிப்பகுதியை அரிவாள் கொண்டு வெட்டி கொண்டிருந்தான். அதை பார்த்த உடனே பார்வதி தேவி ரொம்ப பதைத்து விட்டார்கள். ஐயோ பாவம், இங்கே பாருங்கள், இந்த அறியாத ஆள் கிளையினுடைய நுனியிலே உட்கார்ந்து கொண்டு அடிப்பகுதியை வெட்டுகின்றான். இவ்வளோ உயரத்திலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகிறது அப்படின்னா அந்த அம்மா சொல்லிட்டு உடனே பரமசிவனை பார்த்து போய் அவனுக்கு ஏதாவது செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பரமசிவன் சொல்கிறாரு, ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, அவன் அறியாமையெல்லாம் செய்கிறான். இன்னொன்று, அவன் எப்போவுமே அம்மா அப்பாவை மதிக்கவே மாட்டான், அவர்களை எடுத்திருந்து பேசுவான். இருந்தாலும் அவன் என்னை அவ்வப்பொழுது வணங்குவதனால நான் அவனை காப்பாற்றிக்கிட்டு வர்றேன். இப்போ நம்ம 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரே ஒரு கண்டிஷன், நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளை முறிஞ்சு விழுகும். அப்போ மேலேருந்து கீழே அவன் தவறி விழுவான். அப்போ அம்மான்னு அவன் கத்துனான்னா நீ போய் காப்பாற்று, அப்பான்னு கத்துனான்னா நான் போய் காப்பாற்றுறேன்னு ஒரு உடன்படிக்கை 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி கொண்டார்கள். பார்வதியும் பரமசிவனும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கடைசியாக பட்டார்னு அந்த கிளை ஒடிய அவன் மேலேருந்து கீழே விழுகும்போது அவன் ஐயோன்னு கத்துனான். அம்மான்னு கத்தலை, அப்பாவுன்னு கத்தலை, ஐயோன்னு கத்திக்கிட்டு விழுந்தான். அப்போ பரமசிவன் சொன்னார், பார்த்தியா, அவன் அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் அம்மானு கத்தியிருப்பான், அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் அப்பான்னு கத்தியிருப்பான். 2 பேர்த்துக்கு மேலே அன்பு இல்லை, ஐயோன்னு கத்திக்கிட்டு விழுகிறான் பாரு, அவன் விழுகட்டும்னு சொன்னாங்க. கீழே விழுந்தவங்க நல்லா அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் காப்பாற்றினார்கள் என்பது வேறு கதை. ஸோ இதிலிருந்து சுவாமி நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, தந்தையையும் தாயையும் நாம் தெய்வமாக வணங்கினால், அவர்களுக்கு உரிய மரியாதையை தந்தால், நமக்கு வருகின்ற துன்பங்களையும் நாம் எளிமையாக கடந்து விடலாம் என்பதே இந்த கதையினுடைய கருத்து. எனவே அன்பு குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உரிய மரியாதையை தாருங்கள். பெற்றோருக்கும், அதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். அவர்கள் சொல்லுகின்றவற்றை மதித்து அவர்கள் சொல்கின்றபடி நடங்கள். அது உங்களுடைய வாழ்வை மேன்மையடைய செய்யும். ஜெய் சாய்ராம்.